சரி நம்ம போய் கவுண்டர்ல பணம் கட்டிடலாம். மணி என்ன ஆகுது? இன்னும் அவளை காணோம். நேரத்தோட வீட்டுக்கு வராளா? போன் பண்ணி சொன்னா கூட வர மாட்டேங்கிறா சீக்கிரமா. அம்மா ஏண்டி எவ்வளவு நேரம் ஆகுது? நேரத்தோட வீட்டுக்கு வரணும் தோணலையா உனக்கு? இல்லைங்க அத்தை, துணி கடையில நேரம் போனதே தெரியல அத்தை, அதனால வீட்டுக்கு வரது லேட் ஆயிடுச்சு. சரி சரி. அப்பதான் இங்க பாத்தியா மாமா எங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. எப்படியோ நினைச்ச கருத்து சாதிச்சிட்டீங்கடி. சரி சரி, ட்ரெஸ் அப்பதாக்கு போட்டு காமிங்க. ஆஹா, நாங்க இப்ப போட மாட்டோம். நாங்க கோயில் போகும்போது தான் போடுவோம் ட்ரெஸ். அப்பதான் உங்களுக்கு போட்டு காமிப்போம். சரி, அப்படின்னா ட்ரெஸ் கொண்டு போய் பத்திரமா பீரோல வைங்க. முகம் கை கால் கழுவிட்டு போய் சாப்பிடுங்க போங்க. ஏய் மஞ்சு, முதல்ல ட்ரெஸ் போய் அம்மா காட்டலாம் வா. ஆமா லவண்யா, அம்மா ட்ரெஸ் பார்த்து சந்தோஷப்படுவாங்களே, வா நம்ம போய் காட்டலாம். ஏண்டி நீ ஏண்டி இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க போங்க. ஏமா அந்த கிழவி இன்னும் வரலையாமா? அடி இன்னும் வரலடி. அவ வரலன்னா சந்தோஷம் தானே, விடு. அப்பா இப்பதான் போன வருஷம் திரும்ப வந்துச்சுமா எனக்கு. என்னடி உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துட்டியா? ஆமாம்மா, எனக்கு பிடிச்ச 3 கலர்ல புடவை எடுத்திருக்கேனே. அதுக்கப்புறம் உனக்கு, அன்னைக்கு, அவங்க அம்மாக்கு எல்லாருக்கும் சேர்த்தாம புடவை எடுத்திருக்கேன். சரிடி, எங்களுக்கு எடுத்து புடவை காட்டடி. எனக்கு பிடிச்ச கலர்ல நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா காட்டுறேன் இரு. 2 பையில வச்சிருந்தேன், ஒரு பை தான் இருக்கு. ஐயோ, இன்னொரு பையில தான் நான் இவங்களோட புடவைலாம் இருக்கு. ஏங்க அந்த வெள்ளை கலர் பை உங்ககிட்ட இருக்காங்க? என்கிட்ட இருக்கு. 2 பையும் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் நானு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அந்த பை கார்ல இருக்கா, போய் பாத்துட்டு வாங்களேன். ஏண்டி ஒழுங்கா ஒரு பொருளை வச்சுக்க மாட்டியா? இருங்க போய் கார்ல இருக்கான் போய் பாத்துட்டு வரேன். கார்ல இல்ல மீனா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அந்த பைய காணுமேங்க. அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமா? அச்சோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னடி மேயா சொல்ற? பைய காணுமா? இல்லம்மா, இவங்க அம்மா வராங்க சொன்னல, அந்த டென்ஷன்ல அந்த பையன் எங்கே விட்டுட்டேன் போல இருக்குமா. என்னது, எங்க அம்மா வராங்களா? ரகு ரகு, டே ரகு, எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஒரு தடவையாச்சும் ஃபோன் எடுத்து பேசுனியா? ஒரு பெத்த தாயை ஊர்ல விட்டு வந்திருக்குமே, என்ன செய்றாங்க ஏது செய்றாங்கன்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டியாடா நீ? அம்மா இல்லம்மா, வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டுமா, அதனால தான் என்னால ஃபோன் பண்ண முடியலம்மா. ஏடா, இவளோட ஊர் சுத்துறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ண உனக்கு நேரம் இல்லையா? அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அத்தை தப்பா பேசுறதுங்க அத்தை. இன்னைக்கு தான் உங்க மகனே என்னை பார்க்க வந்திருக்காரு. ஏய் நீ பேசாதடி. அம்மா ஏமா இங்க வந்தீங்க? எல்லாம் என் தலையெழுத்துடா. உன்னை பார்க்க முடியலன்ற ஏக்கத்துல தான் ஓடி வந்துட்டேன். இல்லனா போயும் என் அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் சம்பந்தமே இல்லாத இவ வீட்டு வாசப்படி ஏறி வந்து நிப்பேனா? சம்பந்தியம்மா, உங்களோட நாங்க வசதியில கொஞ்சம் குறைவான ஆளுங்களா இருக்கலாம், அதுக்காக எங்களுக்கு தரக்குறைவா பேசாதீங்க. எங்களுக்கும் நிலம், வீடு, சொத்து எல்லாமே இருக்கு. யாருக்கு யாரடி சம்பந்தி? நீ எனக்கு சம்பந்தியா? உன் பொண்ணு என் பையனை மயக்கி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னாடி. போனா போதுன்னு என் வீட்டுக்குள்ள சேர்த்தா என்னைய என் மகனை பிரிக்க பாப்பாள உன் மக? ஐயோ, இங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கே. சம்மதிமா, இங்க பாருங்க, என் பொண்ணு உங்களையும் உன் மகனையும் பிரிக்கிறதா இருந்தா உங்களுக்கு எதுக்கு அவ புடவை வாங்கிட்டு வர போறா? என் மக தங்கத்துல தங்கம். இந்த மாதிரி அபாடமா மேல பழி சுமத்தாதீங்க. இல்லாவு அப்பத எப்படி போய் சொல்லு பாட்டி, அவங்க மக தங்கமால தங்கம். புடவையாமா புடவை? யாருக்கிட்ட வேணும் உங்க புடவை? என் வீட்டு பீரோல வந்து பாருங்கடி, ரகரகமா புடவை அடுக்கி வச்சிருக்கிறேன். பொல்லாத புடவை. மஞ்சு, இந்த பாட்டி அப்பத்தை விட பயங்கரமா பேசுதல்லடி. ஆமாலவே, சண்டை பயங்கரமா இருக்குல்ல. என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். என் மகன் இருக்க அழகுக்கும் தகுதிக்கும் வெளிநாட்டு இருந்து எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க. ஆனா என் மகன் தான் உன் மகன் வேணும்னு சொல்லி ஒத்த கால நின்று அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இல்லன்னா உன் மகனுக்கு வேற எவ்வளாச்சும் கிடைப்பாளா? ஏய், என் பையனுக்கு என்னடி குறைச்சல்? நல்லா ராஜாவாட்டம் இருக்கிறான். உன் பொண்ணை பாரு, அப்படியே தேவாங்க மாதிரி இருக்கு. என் பையன் இப்ப கூட உன் பொண்ணு விட்டுட்டு வந்தா என் பையனுக்கு நான் வேற நல்ல அழகான பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏய் நாவு, இந்த பாட்டி பேச்சுல அப்பத்தாவே மிஞ்சிரும் போல இருக்குடி. ஆமா மஞ்சு, இந்த பாட்டி நல்ல பேய் மாதிரி சண்டை போடுது. பேய்க்கும் சண்டை, அத ஊரே வேடிக்கை பாக்குது. சம்மதிமா, என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு என் மகளை இழிவா பேசுறீங்க நீங்க?
போதும் நிறுத்து. உன் கூட நான் பேசுறதுக்கு இங்க வரல. இது எனக்கு என் மகனுக்குள்ள பிரச்சனை. நான் என் மகன்கிட்ட பேசிக்கிறேன். இங்க பாரு ரகு, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்ததுக்கு நல்ல அவமானத்தை தேடி கொடுத்துட்டடா எனக்கு. முதல்ல உனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா முடிவு பண்ணு. நான் வேணும்னு நினைச்சனா நீ என் வீட்டுக்கு வா, இல்லனா அவ கூட இங்கே இரு. அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா, ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்காக தான் நாங்க ஆசையா போய் கடையில போய் புடவைலாம் வாங்கிட்டு வந்தோமா. உங்ககிட்ட குடுக்கலாம்னு நினைச்சோமா மீனா. ஏமா இப்படி அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க? ஓஹோ, அப்ப உன் காசுல வாங்கின புடவை தானே அது? உன் மாமியார் என்னமா அவ பொண்ணு வாங்கிட்டு வந்த புடவை மாதிரி பேசுதே. உன் காசுல வாங்கின புடவைனா என்கிட்ட குறா, நான் எடுத்துட்டு போறேன். எவ்வளவு உன் காசுல அனுபவிக்கும் போது நான் அனுபவிக்க கூடாதா? அவகிட்ட வாங்கி குறா அந்த புடவைய. குடு மீனா. இந்தம்மா புடவை. நீ வாங்கின புடவை என் கைக்கு வந்து சேர்ந்த மாதிரி நீ அவளை விட்டுட்டு என் கூட வருவடா? அம்மா பார்மா எப்படி நான் பேசிட்டு போறேங்க பார்மா. நீ ஏன்டி அழுகுற? மாப்பிள நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா பேசிட்டு போனதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? இங்க பாருங்க அத்தை, நான் மீனா விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் மீனாவை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அத்தை. மீனாவை விட்டு பிரியவும் மாட்டேன். நான் மீனாவை கூட்டிட்டு தான் போவேன் எங்க வீட்டுக்கு. என் பொண்ணை விட்டுட்டு போங்கன்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் உங்களை. என் மஞ்சு லவண்யா என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் உள்ள போய் படிங்க போங்க. என் சுந்தரி உனக்குண்டா, பிள்ளைங்களை கூட்டிட்டு உள்ள போ. ச்சே, இந்த பொம்பளை நம்ம கிட்ட தான் அதிகாரம் பண்ணுது. ஏ மஞ்சு லவண்யா உள்ள வாங்க, வந்து படிங்க வாங்க. மீனா அழாத, நான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா? ஏன்டி பிள்ளை இன்னும் அதே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்க? அதான் மாப்பிள சொல்லிட்டார்ல, போய் மூஞ்சி கை கால கழுவு போ. இல்லம்மா, நான் ஆசையா வாங்கின